வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தட்டை வடை செய்தோம். 1 கிலோ மாவில் 1/4 கிலோ உளுந்து, நிறைய உளுந்து போட்டேன் நான். அதால் இதோட சேர்த்த பொருட்கள் என்னென்னா 1 கிலோ ஆட்டர்மா உளுந்து, 1/4 கிலோ 1 மணித்தியாலம் ஊற வச்சு வடித்து அதோடு சேர்த்துக்கொள்ளணும். அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, கட்டைத்தூள், நம்மளோட தனித்தூள், அது அளவுக்கு எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அதோடு சேர்த்து பெருஞ்சீரகம். இது அவ்வளோத்தையும் ஒரு கலவையாக நாங்கள் இப்படி குழச்சி தண்ணி ஊற்றி நல்லா மாவை நல்லா சேர்த்து பிசைஞ்சு உருட்டி எடுத்துட்டு சின்ன சின்ன போலியலாக பிடிச்சி வைக்கிறது. வச்ச பிறகு நான் என்ன செய்வேன்டா, எங்களோட சப்பாத்தி மிஷின், அதாவது சப்பாத்தி செய்கிற மிஷினில் சின்ன சின்ன போலியலாக கொடுத்து அதை தட்டையாக்கி அதை நாங்கள் ப்ரெஸ் பண்ணி அமர்த்தும் போது வடிவாக தட்டையாக அமர்ந்து வரும். அமர்த்தி எல்லாத்தையும் அதே போல் அமர்த்தி எடுத்துட்டு அதுக்கு பிறகு எண்ணெயை நல்லா கொதிக்கிறது. எண்ணெய் சூடானதும் வடையில் போட்டு பொரித்து நாங்கள் வடித்து எடுத்தோம். எங்களுக்கு 1 கிலோ மாவில் 300 வடைப்படி வந்தது. எங்களுக்கு 300 ஸ்டுக் அப்படி வடை வந்தது. காணும் அது நிறைய மாவு போட்டு வடிவாக செய்கிற வடிவாக நிறைய ஸ்டுக்காக நாங்கள் எடுத்தோம். 300 வடை இருந்தது. சின்ன உருட்டி செய்து எடுக்க டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இது செஞ்சு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு இருக்கும். தட்டை வடை பழுதாகாது, 1 மாதத்துக்கு இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் செய்தது சின்னாக்களும் சாப்பிட கொடுக்கலாம். நாங்கள் உரைப்பு ஏற்ற மாதிரி ஒரு அளவுக்கு போட்டால் சாப்பிட கொடுக்கலாம். நல்ல மொறுமொறுப்பான வடையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பாய். விரல் வழி பிறந்தது, உடல் வழி கலந்தது, தலை முதல் கால் வரை சிலித்திடத்தான். எனக்கென இருப்பது எதற்கதை மறைப்பது? மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது. இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. ஆகாயம் தோள்களில் மாங்கனி சாய, ஆகாய கங்கை என் மார்பினில் பாய. ஆகாயம் தோள்களில் மாங்கனி சாய, ஆகாய கங்கை என் மார்பினில் பாய. கொதித்தது, குளிர்ந்தது, குளிர்ந்தது, வளர்ந்தது, நடந்தது, மறந்திடு உனக்கினி நான். காமன் பாடும் சங்கீதம், காலத்தின் சந்தோஷம். தொட தொட தொடர்ந்தது, கொடியென படர்ந்தது. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது. இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. இத்தனை காலம் சித்திர பெண்ணை பார்வை தேடியது. ஒரு பாடல் பாடியது, அதில் ஊடல் கூடியது.